ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இம்மோர்டல் விஷன் த சீக்ரெட் ஆஃப் லிவ்லிங் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி ஒரு ஆன்கோயிங் சீரீஸ் அப்படின்ற வச்சு இந்த சீரீஸை வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த அனிமிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே ஆல் இன்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எழுதி படிச்சுட்டு இருந்த எல்லா ஆர்டிகல்ஸும் அவங்க அப்பா கிட்ட போயிருக்கோம். இதனால அவனை அகாடமிக்கு சேர்க்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சு அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோடோட தொடக்கத்திலேயே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதாவது அவங்க அப்பாவுடைய மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, 3 மனைவிகள் ஜியான் பேலஸுக்கு பக்கத்துலேயே, அதாவது அவங்களுடைய ஷூ சித்தி, அதே போல் ஷாங் சித்தி, அவங்க 3 பேரையும் வாங் சித்தி, அவங்க 3 சித்திக்குள்ளே கூட பகடைக்காயை விளையாடிட்டுருக்கான். இந்த பகடைக்காயை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க, வீடெல்லாம் வச்சு அப்படியே. ஆனால் இங்கே நம்ம ஹீரோவால் ஜெயிக்கவே முடியல. அவங்க என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், அந்த பகடையும் உருட்டி பார்க்குறான், எங்கே போனாலையும் முட்டுக்கட்டு வச்சு அங்கே ஹீரோவை வெட்டி தூக்கி போட்டுடுறாங்க. யார்? சூ சித்திக்கிட்டு தான் இப்போ ஹீரோ பாடம் கற்றுக்கலாம். அதாவது மிச்ச நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கணும். அதே போல் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அகாடமியில் இவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் இங்கே ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான். அதனால் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை வெட்டி தள்ளிட்டு, இங்கே பாரு, உனக்காக யாருமே கவலைப்பட மாட்டாங்க, நீ தான் உனக்காக கவலைப்படணும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது வாழ்க்கையில் மட்டும் இல்லை விளையாட்டுலேயோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாமே, நம்ம ஹீரோயினே வச்சுப்போம். நம்ம ஃபேரி சிஸ்டர் ஹீரோக்கு மட்டும்தான் நீ கண்ணுக்கு தெரியவா, அப்போ ஹீரோக்கிட்ட நீ இவங்க கூட விளையாடிட்டு உங்கள் சித்தி கூடவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இவனும் வேறு வழி இல்லாமல் இங்கே விளையாடிட்டு தான் இருக்கான். விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கேட்குறான், சித்தி எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நீங்கள் கற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூத்திக்கிட்ட அப்படியே ரொம்ப மன்றாடி கேட்குற மாதிரி கேட்குறான். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்குது. அதாவது இவன் தான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல். இதில் உன்னுடைய பிளட் சாம்பிளை நீ கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிளட்டாலே வாங்கிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா உன்னுடைய ஆர்டிக்கல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இங்கே உன்னை கீழே மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய 2 பிரதர்களும் பிளான் போட்டுட்ருக்காங்க. நீ என்ன பண்ண போகிற? அதாவது உன்னுடைய 2வது சித்தியான ஷன் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இந்த பக்கம் உனக்கு முன்னாடியே 2 அண்ணனுங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்க போகிற, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேள்விக்க, நான் எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்கிறனோ பிடிக்கலையோ, ஆனால் இந்த நாட்டை நல்லபடியாக இருக்க நான் வழி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்படியே ஒரு 3 புக்கு கொடுக்குறாங்க. யார்? சூச்சித்தி கொடுக்குறாங்க. இந்த சூச்சித்தி கொடுக்குறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த 3 புக்கையும் இன்னும் 10 நாளில் நீ மொத்தத்தையும் படித்து முடிச்சிருக்கணும், நான் என்ன கேள்வி கேட்டாலையோ நீ அதில் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த புக்கை வாங்கிக்கிட்டு போயிடறான். இங்கே அங்கே சூசித்திக்கிட்ட கேட்குறாங்க 2 பேரும், வாங்க சித்தி எல்லாருமே கேட்குறாங்க, நீ இவனை வளர்த்துட்ருக்க, அதுவும் உன்னுடைய மகன் கூட கிடையாது, இவன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க, இவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற, ஆனால் ஒரு வேளை நம்மளை யாராவது ஒருத்தர் கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னா இன்னும் 10 மாதத்தில் இவன் நம்ம குழந்தைக்கு எதிராக திரும்புவானா அப்படின்னு கேட்க, அதுக்கு சூச்சித்தி சொல்கிறாங்க பாருங்கள், அவன் ஒரு புழுவா இல்லை ட்ராகனா அப்படின்றது அவனுடைய நடத்தையில், அவன் கற்றுக்கிற விஷயத்துலேயும் அவனுடைய செயல்பாடுலேயும் தான் தெரியுது. அவன் ஒரு ட்ராகனாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவனை சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் மட்டம் தட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய 2வது அண்ணன் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு மேடு இருப்பாங்க போல். அந்த மேடு சொல்கிறாங்க, உங்களை நம்ம அரசர் கூப்பிட்ருக்காங்க நாளைக்கு, அதுவும் இல்லாமல் உங்கள் 2 அண்ணனுங்களையும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அம்மாலாம் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, போட்டிகள் நடக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதில் நீங்கள் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடும் இப்போ நம்ம ஹீரோவுடைய 2வது அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்துல கட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃபஸ்ட் அண்ணன் இருக்கான் இல்லைங்களா, அதாவது மகாராணி, அவனுடைய அம்மா, அதே போல் ஃபஸ்ட் அண்ணன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த சூப்பை நானே உங்களுக்காக ரெடி பண்ணேன்,
இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பார், இந்த குடும்பத்திலேயே இந்த ராஜ்யத்திலே ஆளக்கூடிய ஒரே தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் நீ தான் இந்த குடும்பத்தோடைய மூத்த பையன். அதனால எல்லா போட்டிகளிலும் சரி, எந்த விஷயத்திலும் சரி நீ சிறந்தவனாக இருக்கணும். முக்கியமாக இப்போ வரக்கூடிய அகாடமிக்கு தேர்வாகக்கூடிய போட்டியிலையும் நீ நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் சொல்கிறாங்க, அக்கறையாகவும் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான், நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் ஃபஸ்ட் அண்ணனும் அங்கேருந்து கிளம்ப அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த பக்கம் கண்டிப்பாக என் பையன் நல்லா பெரிய ஆளாக வருவான் அப்படின்றக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கான் காலையில். அப்படியே காலையில் வெடியுது, நல்லா சுகமாக பாத்தில் குடிச்சிட்ருக்க. திடீர்னு நம்ம ஃபேரி அக்கா வந்துடுறாங்க. ஏம்மா ஃபேரி அக்கா, ஏங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே கீழே உக்காந்துக்கிறான். ஐயோ சாரி மன்னிச்சிட, நீ நேரம் கட்ட நேரத்தில் குடித்தா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, என்னது அந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, அந்த டால்ஃபின் இவனுடைய ஹைட்டு வெயிட்டு அந்த எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்ன வெயிட்டு சொல்கிறேன், என்ன ஹைட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்க. அவனை ஃபோட்டோலாம் பிடிச்சி வச்சுக்குதுங்க இந்த டால்ஃபின். பார்க்க அழகாக இருக்கான் இல்லையா, அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு துணியை பிடிச்சி துணி எடுத்து கட்டலான்னு போகும். அதை ஃபோட்டோ பிடிச்சி காட்ட நம்ம ஃபேரிக்கு வந்து ரொம்பவும் வந்து அப்படியே மெய் மறந்து போயிடலாம். இவன் அழகு என்ன ஒரு ஆம்ஸு, என்ன ஏம்மா நீ கொஞ்சம் தொலை போறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு போக, ஏன் இந்த மாதிரி ஷை பண்ணுற, நீ ஒரு நாளில் உன்னுடைய பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலமை வரும், அங்கேயும் ஷையாக தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோனி ஒரு அழகான ஒரு கொஷின் மார்க்கை கொடுத்தது. அப்படியே தொலா போயிட்டு ஹீரோ வந்து குளிச்சானிங்களா அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அங்கே குளித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் அவங்க அப்பா கூப்பிட்ருக்காங்க போல், அதாவது 3 பேரையும் கூப்பிட்ருக்காங்க இல்லையா. ஹீரோவும் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்துட்டான், வெளியவே இருக்கான். எல்லோரும் வரட்டும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. நாட்டில் நிறைய ஹார்வெஸ்டிங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் உணவு பற்றாக்குறை இருக்குது, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவனுடைய 2 அண்ணனுங்களும் வந்துட்டாங்க. என்னடா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் நல்ல விதமாக கேட்குறான். ஆனால் செகண்ட் அண்ணன் அவனை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிறான். அப்படியே 2-3 பேரும் நம்ம அரசரை பார்க்க போகிறாங்க. அப்படியே போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் அந்த உல்ஃப் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த உல்ஃபை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வந்து வேட்டையாடிட்டு இருக்க. அவங்க அப்பா மூஞ்சி பக்கத்தில் எகிரி போக நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறுறான். ஏன்னா அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்குதே, எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பதட்டம் தான். இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு மட்டும்தானே தெரியும், நம்ம எதுனா பண்ணால் ஏற்க முடியே நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தயங்கி இது பண்ணிட்டுருக்கு. அவங்க அப்பா இருக்கிற இன்னமும் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேடா அப்படின்னு கேட்டுட்ருக்க. 3 பேரும் வந்து அகாடமிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். முக்கியமாக ஹாங்குடைய ஆர்டிக்கிள் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, லியூலிங் நீ தான். ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் கற்றுத்தரல, அதே போல் எந்த ஒரு சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்ணல. நீ சொந்தமாகவே நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சிட்ருக்க. ஆனால் உன்னுடைய ஆர்டிக்கல் சும்மா வித்தியாசமாக இருக்குப்பா. அது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, எக்கனாமிக்கல் பற்றி அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட், எக்கனாமிக்கை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புதிய வகையான மெத்தடு. இது மேஜிக்கல் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பேர் சொல்லு. இது நல்லா தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னிலிருந்து அடுத்த மாதம் 5வது நாள் அகாடமிக்கு தேர்வு நடக்கும். அதில் யார் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா 2-3 மற்ற பேர் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இதில் எனக்கு பிடிச்சதே என்னென்னா, எல்லா அனிமையும் நான் பார்த்துருக்கேன், மோஸ்ட்லி நிறைய அனிமே பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. ரொம்ப மேஜிக்கும் கிடையாது. ஒரு ரொம்ப சாதாரண பையன் எப்படி இருப்பான், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டா அப்படின்ற மாதிரி. இந்த அனிமே பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.